நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன்னா உன்கிட்ட நான் பேசணும்னு தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஓ, ஆ, ஆமால்ல. ஐயோ, நான் இருக்கேன் பாரு, நான் ஒரு சரியான முட்டாள். அது உன்னை உன்னை பார்த்ததும் என்னெல்லாம் மறந்து நான் என்னென்னமோ. நீ பேசு ஸ்னேகா, நீ பேசு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பேசு. தோழி, காதலி, மனைவி. நல்லா இருக்கு. சரி, உன் காதலினா நீ ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்காமலேயே வாடறியே, ஒரே வீட்டுல குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, அவளுக்கு பேர் என்ன? அது உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துறேன்னு நீயும் ஒத்துக்கிறல்ல? ஒத்துக்கிறதுக்கு என்ன, நான் என்ன குத்தமா பண்ணிட்டேன். அது ஒரு ஒரு சாதாரணமான விஷயம்தான். அவ ஒரு மாடல், ஒரு ஓவியம் வரையறதுக்காக மாடலா வந்தவ. வந்தவளுக்கு என்னுடைய திறமை பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய கலை அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. உன் கூட இருக்கட்டுமான்னு கேட்டா, ஓகே இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் என் கூட இருக்கா. தட்ஸ் ஆல். மத்தபடி அவளுக்கு எனக்கு நடுவுல பாசமோ பந்தமோ எதுவுமே கிடையாது. அப்போ அவ வயித்துல வளர்ற குழந்தை அந்த குழந்தை மேல உனக்கு பாசம் இல்லாம போயிடலாம், ஆனா பந்தம் இல்லாம போயிடுமா? சேர்ந்து வாழ்ந்தவ உடலால கிடைக்கிற சுகம் வேணும், ஆனா அவளோட உறவு மட்டும் வேணாம். ஒரு கலைஞனா, ஓவியனா, உன் மேல இம்ப்ரெஸ் ஆனதா சொன்னியே, அந்த கலைஞனும் ஓவியனும் வேற, நீ வேறயா? அந்த பொண்ணு உனக்குள்ள இருக்கிற ஓவியனை விரும்பினானா உன்னை விரும்பினான்னு தானே அர்த்தம்? ஒரு நல்ல கலைஞன்றதுக்காக ஒரு பொண்ணை காதலிக்கலாம், களவு கொள்ளலாம், அவளை கழட்டியும் விடலாம். இது என்ன நியாயம் சித்தார்த்? ஸ்னேகா, ஓகே ஓகே ஓகே, இங்க பாரு, நான் அவ கூடவே காலம் முழுக்க ஒன்னா வாழணும்னு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. இங்க பாரு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எந்த ஒரு காலகட்டத்திலயும் சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு ஒப்பந்தம் எங்க 2 பேருக்கு நடுவில் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் அவ என் கூடவே இருக்கா. அவ இன்னும் கொஞ்ச நாள் என்ன, ஜஸ்ட் இத பாரு, அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூட இருப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ போயிடுவா. போயிட்டா அந்த பொண்ணோட எதிர்காலம்? சித்தார்த், கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கிற ஒரு பொண்ண இந்த சமுதாயம் எப்படி பார்க்கணும் உனக்கு தெரியாதா? பிறக்க போற அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவ சொல்லுவா. உன் பேரு சொன்னா அத நீ ஏத்துக்குவியா? நீ என்கிட்ட என்ன பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கறிய, இது எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இத்தனை நாள் அவ என் கூட இருந்தாலாமா? நான் அந்த பொண்ணை பத்தி கேட்கல சித்தார்த். என்னோட கேள்விக்கு உன்னோட பதில் என்ன? உன்னுடைய கேள்விக்கு பதில், நான் வானம் மாதிரி, அவ இந்த வானத்துல கடந்து போற ஒரு மேகம். She is just a passing cloud to me. That's all. உன்ன ஒரு உன்னதமான கலைஞன்னு சொல்லிக்கிற நீ
எவ்வளவு குரூரமா பேசுற, ஈவு இறக்கம் இல்லாம பேசுற. அப்ப நீ எப்படி ஒரு உன்னதமான ஓவியனா இருக்க முடியும்? இதுல மூச்சுக்கு 300 தடவை என்ன காதலிக்கிறேன்னு வேற சொல்ற பாரு. ஐயோ ஸ்னேகா, இங்க பாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல தயவு செஞ்சு சந்தேகப்படாத. ஸ்னேகா ஸ்னேகா, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை விவரிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது ஸ்னேகா. லுக், எனக்கு நீ உனக்கு நாங்கிறது வந்து விதி. அப்படி இல்லனா எப்பவோ சின்ன வயசுல பிரிஞ்ச நாம மறுபடி சந்திப்போம் நினைச்சோமா? இத்தனை வருஷத்துக்கு பிறகு எதுக்கு நான் உன்னை ஒரு ஓவியமா வரையணும்? நீ இப்ப எப்படி இருப்பேங்கிறதே தெரியாத போது உன்னுடைய உருவத்தை என்னால எப்படி கரெக்டா வரைய முடியும்? அப்படியே ஆக்சிடென்ட்ல நான் ஓவியத்தை வரைஞ்சாலும் நீ என் எதிரில வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன ஸ்னேகா? என் காதல் உண்மைங்கிறது தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஸ்னேகா. இங்க பாரு, உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உன்னதமானது, உயர்வானது. தயவு செஞ்சு அதை நீ சந்தேகப்படாத. அது எப்படி சித்தார்த்? இன்னொரு பொண்ணு உன் லைஃப்ல வர வரைக்குமா ஏதோ ஒரு சக்தி உன்னை ஓவியம் வரைய வைக்கும். மறுபடியும் நீ ஓவியம் வரையும் போது அதுல ஒரு பெண்ணோட முகம் வரும். அந்த பெண் ஓவியமா உருவமா உயிரா வந்து நிற்கும் போது உனக்குள்ள இருக்கிற கலைஞன் அவளையும் காதலிக்கும். அப்போ நான் கடந்து போன மேகம் ஆயிடுவேன்ல. ஏன் ஸ்னேகா, என்னாச்சு உனக்கு? ஏன்? கமான், நீ பாரு, நான் பேசுனதை வச்சே நீ என்ன மடக்குன்னு பார்க்காத ஸ்னேகா. நான் உன்னை பத்தி உன்கிட்ட பேசுனது அத்தனையும் நிஜம். அதெல்லாம் உன் மேல இருக்கிற உண்மையான காதல்னால பேசுனது. அதுல கொஞ்சம் கூட பொய்யோ போலித்தனமோ கிடையாது ஸ்னேகா. இந்த ஜென்மத்துல எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்தான்னா அது நீ மட்டும்தான். தயவு செஞ்சு என் காதல சந்தேகப்படாத. அப்படியா? உன் கூட சேர்ந்து வாழற ஒரு பொண்ணு போல நானும் வேற ஒருத்தரோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தையோட வந்தா அப்பவும் நீ என் மேல காட்டுற காதல் உண்மையா இருக்குமா? காதலிக்கணும்னு தான் தோணுமா? சொல்லு சித்தார்த். என்ன சித்தார்த், பேச்சு மூச்சியே காணோம்? அப்போ நாம காதலிக்கிற பொண்ணு மட்டும் சுத்தமா வரணும். நீங்க எப்படி வேணாலும் இருப்பீங்க. அப்பவும் காதல் அது இதுன்னு பெணாத்துவீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? இல்ல பொண்ணுங்கன்னா என்ன கிள்ளுக்கீரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ ஆசை வார்த்தையை கேட்டு மயங்குற ஆளு நான் இல்ல. சித்தார்த், நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா மேனகாவை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழப்பாரு. நோ நோ ஸ்னேகா, நோ நோ. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உன் கூட மட்டும்தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஸ்னேகா. ஸ்னேகா, உன்னை தவிர வேற யாரையும் என்னால மனைவியா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் உன் லைஃப்ல வராம போயிருந்தா நீ என்ன கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருப்பியா? நாம ஏன் அந்த மாதிரி யோசிக்கணும்? நீ தான் வந்துட்டியே. இங்க பாரு, உனக்குனா எனக்கு நீங்கிறது இல்லாம இருந்தா எதுக்கு கடவுள் உன்னை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க போறாரு? இது பாரு, கடவுள் பேரு சொல்லி சதுராடாத. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் தம்பதிகளா வாழுங்க. அதுக்கு சான்ஸே இல்ல, அது நடக்காது. ஏன் நடக்காது? அந்த பொண்ணு மேனகா வேற யாரும் இல்ல, ஏன் அத்தை பொண்ணுதான். அவ கழுத்துல நீ தாலி கட்டித்தான் ஆகணும். அவ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது.
உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நடக்காத காரியத்தை வீணா கனவு கண்டுட்டு இருக்காத சித்தார்த். உங்க 2 பேரோட கல்யாணம் கண்டிப்பா அது நடக்கும். நடக்காது ஸ்னேகா. நடத்தி காட்டுவா இந்த ஸ்னேகா. ஸ்னேகா ஸ்னேகா ஸ்னேகா. சார் வணக்கம் சார். உட்காரு. சார் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம் சார்? கதிர், நீங்க எத்தனை வருஷமா என் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? 7 வருஷமா சார். உங்களுக்கு நான் திருப்தியான சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேனா? ஆமாம் சார். ஒவ்வொரு மாதமும் சேலரி வர்றதுக்கு ஏதாச்சும் டிலே ஆகுதா? இல்லையே சார். இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷமா கரெக்டாக கொடுத்துட்றீங்களே சார். நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் கேன்டீனில் சாப்பாடு கொடுக்குறானே, அது எப்படி இருக்கு? என்ன சார் கல்யாண விருந்து போல இருக்கு சார். இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தோம். நம்ம கம்பெனியில் சில பேர் எனக்கு எதிராக செயல்படுறாங்களே கதிர். யார் சார் அது? யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியல. வேற யார் கதிர்? நான் யார் எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன் நினச்சனோ, என் கம்பெனியில் எனக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தனோ, அவனே எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. புரியல சார். புரியல? பிரசாத்தை தான் சொல்கிறேன். சார் அவர் என்ன துரோகம் பண்ணார் சார்? நம்ம கோட் பண்ணி கொடுக்குற டெண்டர் கொட்டேஷன் அமௌண்ட்டெல்லாம் அவர் பொண்டாட்டி கம்பெனிக்கு மெயில் பண்ணியிருக்காரு. கடைசியாக நம்ம கிடைக்க வேண்டிய 7 டெண்டர் ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்காம கவிதாவோட கம்பெனிக்கு போய் சேர்ந்துருக்கு. என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம கோட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணி கொடுத்து டெண்டரை கவிதா கம்பெனியில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம கோட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டு அவங்களுக்கு எப்படா தெரியும்னு பார்த்தா, பிரசாத்தை தவிர வேறு யார் அந்த கம்பெனிக்கு லீக் அவுட் பண்ண போகிறாங்க? அது உன் பொண்டாட்டி கம்பெனி ஆச்சே. அப்படியா சார்? ஆமாம் கதிர், நம்ம கம்பெனியில் பிரசாத்துக்கு அடுத்து பொறுப்பான பதவியில் இருக்கிறது நீங்கள் தான். அவனுக்கு அடுத்தபடியாக நான் நம்பிக்கை வச்சிருக்கிறதும் உங்கள் மேலே தான். அதான் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடியே ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க தான் வர சொன்னேன். சார் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில. இந்த விஷயமெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடிக்கு எனக்கு தெரிய வந்துருச்சு சார். அப்படியா? அப்புறம் ஏன் கதிர் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லவே இல்லை? சார் நான் எப்படி சார் உங்ககிட்ட சொல்ல முடியும்? அவர் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை பற்றி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே அவர் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வேலையை விட்டே தூக்கிடுவார் சார். சார் அவர் ஒரு துரோகி சார். அவர் கண்டிப்பாக இந்த காரியத்தை செஞ்சிருப்பார் சார். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட மாட்டுவார்னு நல்லா தெரியும் சார். அப்படி நீங்களா கூட்டி விசாரிச்சா சொல்லலாம்னு நினைச்சேன் சார். ஓ, இப்போ நீங்களே கூப்பிட்டு கேட்டதுனால தான் சொல்ல முடிஞ்சது சார். நம்ம கம்பெனியில் பிரசாத்துக்கு அப்புறம் அடுத்து உங்களை தான் நம்புகிறேன். அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். சரி, இது எல்லாம் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லாமல் விட்டு நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களே. இல்லை சார், உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன் சார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஆமாம், கொட்டேஷன் அமௌண்ட் மட்டும்தான் கவிதா கம்பெனிக்கு போயிருக்குமா?
இல்லை கொட்டேஷனை பற்றின மொத்த டீட்டெயிலுமே கவிதா கம்பெனிக்கு போயிருக்குமா? மொத்தமாக கூட போயிருக்கும் சார். அப்படியா? எப்படி? கொட்டேஷனை பற்றின மொத்த காப்பியும் பிரசாத்தே கொண்டு போய் அவன் ஒய்ஃப் கையில் கொடுத்துருப்பான்றீங்களா? எதுக்கு சார் அவங்க கையில் போய் கொடுக்கணும்? பிரசாத்தோட சீக்ரெட் மெயில இருந்து மொத்தமாக அனுப்பிட்டா போகுது. ஓ, சீக்ரெட் மெயில் ஐடியிலேருந்து அனுப்பியிருப்பானோ? ஆமாம், அந்த சீக்ரெட் மெயில் ஐடி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சார், எனக்கு தெரியாது. அந்த மெயில் ஐடி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்லை, அதோட பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சாகணும். பிரசாத்தை கையும் கலவமாக பிடிச்சாதான் அவன் மேலே முழுசாக ஆக்ஷன் எடுக்க முடியும். கண்டிப்பாக சார். கதிர், இனி நான் உங்களை மட்டும் தான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. ஸோ பிரசாத்தோட சீக்ரெட் மெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டையும் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை. பிரசாத்தோட காலியானா அந்த போஸ்ட்டுக்கு நான் உங்களை தான் மைண்டில் வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். அதனால் பிரசாத்தை ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்க சார். செய்வீங்களா? கண்டிப்பாக உங்களுக்காக செய்கிறேன் சார். உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் சார். குட், பெஸ்ட் ஆஃப் லக். கிளம்புங்க. தேங்க்யூ சார். அப்போ நான் வரேன் சார். அந்த கருப்போட நீ தானா?